ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சைக்கோ ஹஸ்பண்ட் 2 ஷார்ட்டோட லாஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல் லிங்க்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கம்மலில் பின் பண்ணுறேன்டா. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், தயவுசெய்து யாரும் பிடிக்காமல் பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு நான் போட்டுருவேன். நான் 2 ஷார்ட்டாக வச்சுருக்கேன், அந்த விட்ட இதெல்லாம் நான் போட்டுருவேன். அண்ட் அவ்வளோதான், பிடிச்சா மட்டும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய கமெண்ட் வரணும். மோர் தென் 60+ கமெண்ட் வந்தால் தான் நான் வந்து அடுத்த வீடியோ போடுவேன். ஓகேவா? ஸோ ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேனா, நீங்கள் ஜேகேக்கே தெரியாமல் அவரோட பேஸ்மெண்ட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு என்ன விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. ஸோ அதோட தான் நான் அந்த சீனை முடிச்சிருந்தேன். நம்ம கண்டினியூ பண்ணலாம்டா. அப்படியே ஒரு 3 years ஆகுது, சுற்றி எந்த சுத்தமும் இல்லை. நீங்கள் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களை சுற்றி ரொம்ப டார்க்காக இருக்குது, அந்த பிளேஸே ரொம்ப இருட்டாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து எதுவுமே விசிபிளாக தெரியலை. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அந்த அந்த முன்னாடி நடந்த சீன்ஸ்லாம் அப்படியே உங்கள் முன்னாடி ஃப்ளாஷ் ஆகுது. அண்ட் சேம் டைம் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பிளட் ஸ்மெல்லாக வருது. ஸோ உங்களுக்கு அதிலே புரியுது நீங்கள் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களால் எதுவுமே பேச முடியல. நீங்கள் ஜேகே ஜேகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக ஜேகே சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ அந்த சைடு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் அப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, ஜேகே உங்களை வந்து சேரில் கட்டி வச்சுருப்பாரு. ஜேகே ஜேகே என்ன இதெல்லாம்? ஜேகே ஜேகே சொல்லுங்கள் ஜேகே. ஜேகே எனக்கு பயமாக இருக்குது. ஜேகே எனக்கு இருட்டுனா பயம். ப்ளீஸ் ஜேகே, இங்கே நடந்த இதே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு இங்கே அழுதுட்ருக்கீங்க. அப்போ அந்த சைடில் இந்த ஜேகே, ஓ இங்கே நடக்குது சொல்லணுன்னு வேறு உனக்கு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு சடனாக பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே செர்க்காயிடுறீங்க. ஸோ அப்படியே லைட்டெல்லாம் ஆன் பண்ணுறாரு. ஸ்டில் அதே பிளேஸ் தான், அதே மாதிரி இருக்குது. அந்த பொண்ணை வந்து லைக் ஜேகே மர்டர் பண்ணது, அந்த பிளட்டெல்லாம் அப்படியே ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. அவர் ஃபேஸ் கூட துடைக்கல. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே அந்த மாதிரி பார்க்குறதுக்கு. அப்படியே அவர் உங்களை பார்த்து அப்படியே டெத்து கிளார் விட்டுறாரு. உங்களுக்கு ஜேகே பார்த்தோன்னே கை காடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஜேகே அப்படியே பொறுமையாக, ஜேகே வேண்டாம் ஜேகே, ஜேகே நான் என்ன பண்ணேன் ஜேகே, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ஜேகே, நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். வயன் ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா என்னை பற்றி உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு எனக்கு தெரியுது. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை முறைச்சி பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஒரு 6 years பேக் நம்ம அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம்டா. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தான் தெரியும் ஜேகே ஏன் அப்படி ஆனாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜேகே காலேஜில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்ம ஜாலியாக பேசிகிட்ருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் காலேஜ் தான், ஜேகே என்னடா ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் வராங்க, இன்றைக்கி அது எவ்வளோது கரெக்ட் பண்ணுவோமா இல்லை எப்படி? டேய் ஃபைனல் இயர் வந்துட்டோம், இன்றைக்கி எவ்வளோது கரெக்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ கேலக்ஸ் தான், பாரு மச்சான், நம்ம கரெக்ட் பண்ணுற பொண்ணு செம்ம ஃபிகராக இருக்கணும். டேய் அதனடா நம்ம கரெக்ட் பண்ணுற பொண்ணு அவங்கவுங்க ஓகேவா, சரிதா, நீ ஒன்று ஜங்குக்கு ஒன்று நான் ஒன்று ஓகேவா அப்படி சொல்லிட்டு 3 பேரை டீலிங் போட்டுட்ருக்காங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஜங்குக்கோட காலேஜில் வந்து ஃப்ரெஷர்ஸ் டே ஓகேவா. ஸோ அதுக்காக எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்கடா. அப்போ ஒரு பொண்ணு வரா, ரொம்ப மாடர்னாக இருக்கா, லைக் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கா. ஸோ ரொம்ப ஸ்டைலாக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ஜேகே இந்த பொண்ணை பார்க்குறாரு. அப்போ கேலக்ஸ் தான், டேய் அவள் ஐட்டம் மாதிரி இருக்கா, அவனா டேய் ஏன்டா அப்படி சொல்கிற, வா வாட்டர் தைஸ் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. டே ஜங்குக், ஆளை பார்த்து இட போடாது, லவ் பண்ண போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பொண்ணை சூஸ் பண்ணுறா. முன்னாடி பேர் பொண்ணு அழகாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. சி அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே அந்த பொண்ணையே பார்க்குறாரு. ஸோ என்ன நினச்சாரு தெரியல, வேகமாக இறங்கி அந்த பொண்ணுக்கிட்ட போயிடுறாரு. ஸோ அந்த பொண்ணு ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்றா. ஹோய் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம். வாட் இஸ் யூர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். யங்மி. ஓ யங்மி. என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஸோ யங்மியும் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. அப்போ தேங்க் தான், டே ஜேகே என்னடா ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசினியாமே? ஆமாண்டா பேசினேன். யார்?
ஃபஸ்ட் இயர் பொண்ணு தான். இது நம்ம டிபார்ட்மெண்ட்டா? இல்லை அவள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? ஐயோ, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னா பழமாக இருப்பாளுங்களே. ஏய் அப்படிலாம் இல்லைடா, இப்போலாம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவளுங்க தான் செம்மையாக இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலிக் சொல்கிறாரு. அப்போ ஜேகே டேய் அவன் ஆள். ஓ ஆளா? அதுக்குள்ளே செட் பண்ணிட்டியா ஜேகே? அப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே சிரிச்சிட்டே நடந்து போகிறாரு. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு, காலேஜ் முடியிற டைம். ஸோ ஜேகே வழக்கம் போல் அவரோட புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகிறாரு. அப்போ பின்னாடி இருந்து சீனியர் சீனியர் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு கத்திட்டே வரா. ஜேகே திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா யங்மி தான். சீனியர், ஏய் என்ன? இல்லை நீங்கள் தானே ஸ்டூடெண்ட் பிரசிடெண்ட்? ஆமாம், உங்களை ஹெச்எம் கூப்பிட்டாரு. ஓ, நான் தான் ஸ்டூடெண்ட் பிரசிடெண்ட்னு எப்படி உனக்கு தெரியும்? இல்லை அவர் சொன்னார். நான் எப்படி? ஓ, அப்போ என்னை பற்றி எல்லாம் உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஓகேடி, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். நான் அதுக்கு நிற்கணும், இல்லை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போகிறாரு. ஸோ அப்படியே ஒரு 5 minutes கழிச்சு ஜங்குக் வெளியே வராரு. ஸ்டில் யங்மி அங்கே தான் நிற்கிறா. சீனியர், ஓகே நீ எப்படி போவ? பஸ் வரும், பஸ்ஸில் போவேன். ஓ இல்லை நான் வேணா ட்ராப் பண்ணிடுவா? அதெல்லாம் வேணாம், நானே போய்க்கிறேன். சும்மா சொல்லு சரியா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு யங்மியும் ஜேகே கூட புல்லட்டில் ஏறிக்கிறா. ஸோ அங்கேருந்து ஜேகே யங்மியோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே யங்மி மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். ஸோ அப்படியே ஒரு 3 months போயிருக்கோம். ஜங்குக்கு எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபைனல் இயருங்கிறதுனால. ஸோ அப்போ தான் ஜங்குக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே போகிறாரு. ஸோ யங்மி ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஜேகே யங்மி என்னடி உனக்கு எக்ஸாம் இல்லையா? இல்லை ஜேகே, எனக்கு நெக்ஸ்ட் வீக் தான். ஓ சரி, உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சா? நல்லா பண்ணியா? சூப்பராக பண்ணேன். சரி ஓகே, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா ஜேகே? போகலாண்டி. ஏய் டே ஜங்குக்கா, எங்கடா போகிற? டேய் என் ஆளோட வெளியே போனடா. நல்லா இருக்குடா கதை. பத்தியாடா கெலிக்ஸ், ஆளை வந்தோடனே நம்மளை கழட்டி விட்டான். டே மச்சான், அவன் கிடக்குறான் விடு, நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இதேமாதிரி ஜங்குக்கு வந்து யங்மியை கூட்டிகிட்டு பீச்சுக்கு போவார். ஸோ 2 பேரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஜேகேக்கு யங்மினா அவ்வளோ உயிர். ஸோ அவளுக்காக என்ன வேணால் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஜேகே இருந்திருப்பார். ஸோ அப்படியே ஜேகேக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம். இதோட அவருக்கு காலேஜே முடியுது. ஸோ ஜேகே காலையில் எக்ஸாம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. எப்பயுமே வந்து யங்மி வந்து ஜேகேக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போவா. என்ன இன்னைக்கு வரவே இல்லை. டே ஜேகே என்னடா பண்ணுற? எக்ஸாம் டைம் ஆகுது வா. இல்லைடா யங்மி இன்னும் வரல. அவள் மறந்துருப்பா, வாடா டைம் ஆகுது. இல்லைடா யங்மி வரட்டும். டே ஜேகே வான்னு அப்படி சொல்லிட்டு தான் கைப்பிடிச்சி இருக்கிறாரு. இல்லைடா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ தேங்க் கலெக்ஸும் போயிடுறாங்க. ஸோ ஜங்க் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு யங்மிக்காக. எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. காலை யங்மி எடுக்கலை. சரி ஓகே எக்ஸாம் எழுதிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க்கு உள்ளே போய் எக்ஸாம் எழுதுறாரு. பட் அவருக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. யங்மி இப்போயுமே வருவா, இன்றைக்கி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயங்கும். எக்ஸாம் எழுதுறா, என்னடா வானத்தை பார்த்துட்ருக்க? யங்மி எழுதுறா அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் ஏதோ எழுதிட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ வெளியே வந்து பார்க்குறாரு, யங்மியை காணோம். எங்கே போனா அவ அப்படி சொல்லிட்டு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாரு. அப்போ யங்மி செம்ம வேகமாக ஓடி வரா. ஜேகே ஐம் சாரி ஜேகே, எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் வர முடியல. என்னடி இப்படி ஓடி வர? அட்லீஸ்ட் ஃபோனாச்சும் எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. இல்லை ஜேகே, அது பேக்கில் இருந்துச்சு, சைலண்டில் இருந்துச்சு, எனக்கு தெரியல. ஏன்டி எடுத்து பண்ணியிருக்கலாம்ல. இல்லை ஜேகே, பஸ்ஸில் செம்ம கூட்டம், என்னால் பேக்கை எடுக்கவே முடியல. சரி உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நீ எப்போ வந்த? இப்போ தான் ஜேகே, ஒரு 1 hour முன்னாடி வந்தேன். நீ நல்லா எழுதிட்டல எக்ஸாம்? சூப்பராக எழுதிட்ட. நீ என்ன ஜேகே ஒழுங்காக சொல்லு, நல்லா எழுதினியா இல்லையா? இல்லடி நீ வரலன்றதுனால நான் அவ்வளோவா சரியாக எழுதலை. என்ன ஜேகே இப்படி சொல்கிற? சரி விடு, வாப்பலாம். எங்கே? இல்லை ஜேகே நான் வரல, நீ போயிட்டு வா. ஏண்டி வாப்பலாம்? இல்லை ஜேகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ கிளம்பு. என்னடி இதோட என்னால் காலேஜ் வர முடியாது, வா நம்ம 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டு ஏதாச்சும் வரலாம். இல்லை ஜேகே எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிற வேலை இருக்குது, நீ போ, நான் இன்னொரு நாள் வரேன். என்ன நீ எப்பவுமே நான் கூப்பிட்ட உடனே வருவேன், இப்போ என்ன இப்படி சொல்கிறேன்? மீஸ் ஒரு டிஸ்க்ளைமரா, பின்னாடி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போகுது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஐம் சாரி. பேக் டு தி ஸ்டோரி போகலாம். சரி அங்கி அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்க வந்து போயிடுறாரு. ஸோ அப்போ தாங்கதான், என்ன உன் ஆள் வரலையா? இல்லைடா அவளுக்கு ஏதோ நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னான். எது உன் ஆளா? அவனால் நல்லா படிக்க மாட்டா, என்ன புதுசாக நோட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்கிறான்?
டே அவளை அப்படி சொல்லாத, அவள் நல்லா படிக்கிற பொண்ணு தான் தயா. பார்க்கலாம். டே ஜங்குக், நாங்கள் 2 பேரும் ஒன்று சொல்லுவோம், நீ கோச்சக்கூடாது. நீங்கள் சொல்கிறத பொறுத்து. இல்லைடா, நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே ஒன்றும் அவளை நல்ல பொண்ணாக தெரியல. டேய் என்ன சொல்கிற? டேய் கோவப்படாதடா, உண்மையை தான் சொல்கிறோம். என்ன சொன்னேன்? இந்த பாரு, எம்மி அவ்வளோவா நல்ல பொண்ணு மாதிரி தெரியலடா. டேய் என்னத்துக்கு இப்போ நீ எம்மி தூங்கிட்டுருக்க? சொல்கிறதுக்கு ஒழுங்காக கேளு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. சாரிடா, வாய் உளருது. என்ன 3 நாளுக்கு முன்னாடி எம்மியை தோ அந்த ரவுடி பையன் இருக்கானே. யார்? அதான்டா அந்த ஜேம்ஸு. ஆமாம், அவனுக்கு என்ன, அவன் கூட நின்று பேசிகிட்டு இருந்தாலாம். தோ அலெக்ஸ் தான் சொன்னான். டே ஆமாண்டா, நான் தான் பார்த்தேன். தோ ரவுண்டுக்கு பின்னாடி அந்த ஜேம்ஸ் கூட அப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருந்தான்டா வாள். டே நீ வேறு யாராச்சும் பார்த்துருப்பேன், எங்கேயுமே இருக்க மாட்டான். டேய் நாங்கள் எங்கேயுமே தான் பார்த்தோம். நீ வேணா சொல்லு, 3 நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் எங்கேயுமே உன் கூட யாருன்னா? அப்போ தான் ஜெகி யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக நான் அதே மாதிரி நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கேயுமே ஜங்குக்கு வந்து அவாய்ட் பண்ணியிருப்பா. ஜங்குக்கு அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ தான் இல்லை தானே, டே அவள் என் கூட தான் இருந்தா, நாங்கள் 2 பேரும் காஃபி ஷாப்பில் தான் இருந்தோம். இப்போ எதுக்கு தேவலாம் பேசுகிறீங்க? வரீங்களா இல்லை எனக்கு கிளம்பா? சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. ஜங்குக்கு வந்து இப்போ வந்து டிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு வருவார். ஸோ வரப்போ எங்கேயுமே கால் பண்ணியிருப்பார். என்ன இவ வர காலே எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே வராரு. ஸோ அதே மாதிரி பிரின்சிபல் கிட்டே போயிட்டு டிசி எல்லாமே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு. ஸோ அந்த பர்டிகுலர் சைடில் மட்டும் 3 கிளாஸ் மட்டும் எம்டியாக இருந்திருக்கும். ஸோ அங்கே வந்து அதாவது அடுத்த ஃபஸ்ட் இயர்ஸ் வரத்துக்காக அந்த கிளாஸை வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸ்குள்ளேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னது சவுண்டு கேட்குது? அப்போது ஒரு கிளாஸ்குள்ளே எட்டி பார்க்காரு. ரொம்ப டார்க்காக இருக்குது, ஆனால் கண்டினியூஸாக சேர்லாம் ஆடுற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. வேலை யாராவது செய்கிறாங்களோ, எட்டி போடாமல் செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு க்ராஸ் பண்ணி போகலான்னு பார்க்குறாரு. பட் சவுண்டு அவர் கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அவருக்கு அது உறுத்திட்டே இருக்குது, என்னென்னு பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ லைட்டை போடுறாரு. அவ்வளோதான். ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. அவர் என்ன பார்க்குறா சொல்லிட்டு அவராலே நம்ப முடியல. ஆக்சுவலாக யங்மியும் ஜேம்ஸும் அங்கே அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க ஆஃப் நேக்கடாக. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டாரு. யங்மிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஜேம்ஸை தள்ளி விட்டுட்டு, ஜங்குக் நீ என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிட்டுருக்க? அது ஜங்குக் தோ இவன் என்ன மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு யங்மி எழுறா. அப்போ ஜேம்ஸ் பின்னாடி இருந்து பார்த்துட்டு, வா யங்மி, வேறு இல்லை உண்மையை சொல்லு, அவனை சும்மா தான் வச்சுருந்தேன், என்னதான் லவ் பண்ணு சொல்லு யங்மி அப்படி சொல்லிட்டு ஜேம்ஸ் சொல்கிறான். அவ்வளோதான் ஜங்குக்கு சமக்கம் வருது, கண்ணெலாம் ரெட் ஆகுது. ஸோ அப்படியே யங்மி கழுத்து டைட்டாக பிடிக்கிறான். இப்போ ஜேம்ஸு லீவை விடு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை தள்ளி விடுறான். ஜங்குக்கு கோபம் வருது. எதுக்கிட்டே எனக்கு துரோகம் பண்ண, வச்சுக்கே வலிக்குது, விட்டுச்சுக்கே விட்டு அப்படி சொல்லிட்டு யங்மி தள்ளுறா. ஜங்குக்கு விடுற மாதிரி தெரியல. ஸோ அதுக்குள்ளே தேங்காய்க்கு அலெக்ஸ் வந்துடுறாங்க. டே ஜங்குக் ஏடா பண்ணுறேன் ஐயோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கை பிடிச்சி இழுத்துறாங்க. இப்போ யங்மி இப்போ எதுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்க? ஆமாம், நான் உன்னை சும்மா தான் வச்சுருந்தேன், ஜேம்ஸ் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு யங்மி சொல்கிறா. அப்போ தேங்காய்க்கு அலெக்ஸ்க்கும் இது முன்னாடியே நடக்க வேண்டியது இப்போ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டு. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு எல்லாமே தெரியும் யங்மி பண்ணுற திருட்டு கொட்ட வேலைலாம். ஸோ ஜங்குக்கு தான் தெரியாது. ஸோ ஜங்குக்கு கோவமாக வருது. அப்படியே ஜேம்ஸை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எதுவுமே தெரியல. ரொம்ப போட்டு அடிச்சுட்டே இருக்கான். ஸோ ஆஃப்டர் தட் காலேஜ் ஸ்டாஃப்லாம் வந்து பிரித்து விட்டுறாங்க. ஸோ யங்மி ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு திரும்பிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு, இந்த வேறு ஜங்குக் இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, சும்மா பின்னாடி வந்துட்டு நான் ஜேம்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டல, ஓகே நீ பார்த்தது ஒரு விதத்தில் நல்லது தான், எவ்வளோ நாள் உங்ககிட்ட லவ் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு யங்மி எங்கேருந்து போகிறா. ஸோ தேங்காய் அலெக்ஸ் தான் ஜங்குக்கு கையை பிடிச்சி வச்சுருக்காங்க அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு சேம் டைம் அழுகையாகவும் வருது. ஏன்னா ஜங்குக்கு வந்து ரொம்ப யங்மியை ரொம்ப லவ் பண்ணி இருந்திருப்பார். லைக் அவள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்திருப்பார். ஸோ யங்மி இப்படி ஏமாத்துனதை வந்து ஜங்குக்கால் வந்து அதை தாங்கிக்கவே முடியல. ஸோ வந்து அன்னையிலேருந்து தான் ஜங்குக்கு வந்து இது மாதிரி ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுலேருந்து ஒரு 3 months கழித்து பார்க்கலாம், யங்மியும் ஜேம்ஸும் 2 பேரும் உட்காந்து நல்லா பாரில் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காது தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப குறுகுறுன்ட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். மாஸ்க்கு கேப்டன் போட்டு ஃபேஸே தெரியல, ஃபுல்லாக க்ளோஸ்டு, ஒரு மாதிரி அப்படியே யங்மியே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ ஜேம்ஸு யங்மி வெயிட் அ மினிட் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேம்ஸ் அங்கேருந்து போகிறான். ஸோ ஜேம்ஸ் போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஜேம்ஸ் முன்னாடியே போகிறான். ஜேம்ஸ் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜேம்ஸ் பின்னாடி போய் நிற்கிறான். ஜேம்ஸ் நிமிர்ந்து பார்க்குறான் மிரரில். அப்போ ஜங்குக்கு தான்,
ஒரே வெட்டு தான் ஜேம்ஸோட கழுத்தில் வெட்டிடுறான் சங்குக். ஜேம்ஸ் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ ரொம்ப நேரம் ஆகி ஜேம்ஸ் வரலே சொல்லிட்டு யங்மியை ஃபாலோ பண்ணி வரா. ஸோ அவள் அங்கே நிற்கிற பர்சனை பார்த்துடுறா. ஹே என்ன பண்ண ஜேம்ஸ், ஓ மை காட் பிளட், ஹே என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு எம்மி கத்துறா. அப்போது ஜேகே யங்மி கையை பிடிச்சி அந்த பாத்ரூம்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாரு பாத்ரூம்குள்ளே. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு, மாஸ்கையும் காட்டி காமிக்கிறாரு. எம்மியை ஏமாத்துறேன், உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் யங்மி அப்படி சொல்லிட்டு அந்த நைஃப் எடுத்து அப்படியே யங்மியோட ஸ்டொமக்கில் சொருகிறாரு. யங்மி ஜேகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஜேகேக்கு ஆசை தீர யங்மி நல்லா கொண்டுட்டு அங்கேருந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் ஜேகே எந்த பொண்ணுங்களாம் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க, லைக் அவங்க ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சாலே அவருக்கு ரொம்ப கோவம் வரும், யாரையும் விட்டு வைக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் ஜேகே. இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஜேகேயோட பேரண்ட்ஸ்க்கு இது எல்லாமே தெரியும். தெரிஞ்சு அதை வந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க. பிகாஸ் ஜேகேக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க தெரிஞ்சா அப்படின்றதுனால. ஸோ அப்படியே நம்ம ப்ரெசன்ட் வந்துடலாம். நீங்கள் ஜேகே வேணும் ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டுருங்க, நான் என்ன பண்ணேன் என்னை விட்டுருங்க ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. ஸோ ஜேகே வேணும்னே இன்னும் கிட்ட வராரு. அப்படியே அவரோட ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் ஒட்டிகிட்ருக்கு. அந்த பிளட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகி ரொம்பவே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே. ஜேகே அப்போ ஜங்குக் பொறுமையாக அவங்க கையில் இருக்கிற அந்த கட்டெல்லாம் கழட்டிடுறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க என்ன கலட்டுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஜேகே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாரு. எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு கர்ச்சிஃப் எடுத்து அப்படியே உங்கள் நோஸில் வச்சுறாரு. அவ்வளோதான் நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. ஸோ அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு வந்து உங்களோட ரூமில் அவங்கள படுக்க வச்சுட்டுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் தூங்குறீங்க. அகெயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏஞ்சி பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ரூம்லையா, எப்படி ரூமுக்கு வந்தோம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. ஜேகே எங்கே இருக்கு, ஜேகே எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரீங்க. ஸோ ஜேகே கீழே கேஷுவலாக சோஃபாவில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே கிட்டே போய் பார்க்குறீங்க, அவர் ஃபேஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஜேகே என்ன ஜேகே அது அதை எல்லாத்தையும் பார்த்துட்டியே, அதை பரவாயன் இதான் நான் இப்படி தான் இருப்பேன், என் கூட நீ இருந்து தான் ஆகணும் காடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து உங்கள் கன்னத்தில் ஒரு பிஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போகிறாரு. நீங்கள் ஜேகே பின்னாடியே போகிறீங்க, என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி. கிச்சன் போய்ட்டு ஆம்லேட் தான் போட்டுட்ருக்காரு. நீங்கள் இல்லை நான் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே போடுறாரு. ஸோ போட்டு எடுத்து வந்து சாப்பிட்றாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க பேரஞ்ச மாதிரி. ஸோ நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய்ட்டு பொறுமையாக உட்காடுறீங்க. ஜேகே உங்களை திரும்பி கூட பார்க்கல, அவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறீங்க. ஜேகேக்கு அந்த ஃபீல் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் யாரோ அவரோட ஷோல்டரில் வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. நீங்கள் அப்படியே படுத்துட்டே ஜேகே எனக்கு எதுவுமே புரியல, இங்கே என்ன நடக்குது, நீங்கள் யார், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே தெரியல ஜேகே, ஆனால் நீங்கள் குழந்தைன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி உங்களை பார்க்குறாரு. பட் நீங்கள் அவரை பார்க்கல, கீழே குனிஞ்ச மாதிரி தான் பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே எதுவுமே பேசலை. சடனாக எந்திரிச்சு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் போகிற அவரே பார்த்துட்டே இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி. பட் ஜேகே எதுவுமே சொல்லலை, அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. அன்னையிலேருந்து அப்படியே 3 days ஆகிருக்கும். ஜங்குக் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருந்திருக்க மாட்டார். நீங்கள் நிறைய பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஜங்குக் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டார். ஒன் டே மார்னிங் ஜங்குக் அப்படி தான் வெளியே கிளம்பிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் ஜேகே ஜேகே ஜங்குக் ஜங்குக் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க நில்லுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு கையை பிடிச்சிடுறீங்க. ஜேகே திரும்பி உங்களை பார்த்துட்டு ஜேகே இல்லை நீங்கள் சாப்பிடாம போகிறீங்க, ப்ளீஸ் சாப்பிட்டு போங்க, எனக்கு வேண்டாம் ஜேகே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு அப்படியே ஃபீட் பண்ண பார்க்குறீங்க. பட் ஜேகே சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. சாப்பிடுங்க ஜேகே, சாப்பிடாம இருந்தால் உடம்புக்கு நல்லதில்லை, ப்ளீஸ் சாப்பிடுங்க சொல்லி ஒரு மாதிரி கேரிங்காக சொல்கிறீங்க. அவருக்கு உங்களோட அந்த பவுட்டி ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்மரைசிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் மாதிரி ஒரு பொண்ணு வந்து ப்ளீஸ் ஜேகே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறதை பார்க்கவே அவருக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது உள்ள. ஸோ அப்படி பொறுமையாக அவரே அறியாமல் வாயை திறக்கிறாரு. ஸோ நீங்கள் சடனாக சாப்பாடு உள்ளே வச்சிடுறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் சாப்பிட வாயில் சாப்பாடு வச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே போதும் இல்லை இன்னும் 2 வாய் போதும்
சரி அப்படி சொல்கிறீங்களே வச்சுடுறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வேகமாக உங்கள் ஹேண்ட்ஸை ஈரமாக்கிட்டு வந்து ஜேகே வாயை தொடச்சி விட்டுறீங்க. ஸோ அதுவே அவருக்கு புதுசாக இருக்குது. ஸோ அவர் உங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு, நீங்களும் அவரே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஸோ அப்படியே சங்குக்கும் வெளியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகும். சங்குக்கு உங்ககிட்ட முன்ன மாதிரி கூட திட்டுறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. டோட்டலாக பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி தான் ஒன் டே நைட் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது, ரொம்ப லவுடாக கேட்குது. நீங்கள் அலறி அடிச்சு ஏஞ்சி பார்க்குறீங்க. எப்பவுமே நீங்களும் சங்குக்கும் வேறு ரூமில் தான் தூங்குவீங்க. என்ன ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, ஒருவேளை நம்ம பிரம்மையாக இருக்குமோ அப்போ சொல்லிட்டு நீங்கள் திருப்பி தூங்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒரு பொண்ணு செம்மையாக கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது, ரொம்ப லவுடாக கேட்குது. ஸோ நீங்கள் பதறி அடிச்சுட்டு அப்படி கீழே வந்து பார்க்குறீங்க. சொங்கு இங்கே அப்போ சொல்லிட்டு அவர் ரூமில் போய் பார்க்குறீங்க. சொங்குக்கு அங்கே இல்லை. ஜேகே எங்கே போனீங்க அப்போ சொல்லிட்டு நீங்கள் வெளியே ஐ மீன் கார்டன் கிட்டே வரீங்க, அந்த பேஸ்மெண்ட் கிட்டே போகிற வழி. ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே போகிற வழி தெரியும்ல. நீங்கள் போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் போகவும் முடியல. ஆக்சுவலாக எல்லாமே ரொம்ப செக்யூர் பண்ணி வச்சுருக்காரு ஜேகே. ஸோ நீங்கள் வெளியே இருந்தே ஜேகே கதவு திறங்க ஜேகே என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஜேகே, அந்த பொண்ணோட சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்குது. ஜேகே உள்ள அந்த பொண்ணோட கழுத்தில் லைக் நைஃபை வச்சு குத்தி எடுத்துகிட்ருக்காரு. அந்த பொண்ணு செம்மையாக கத்திட்டுருக்கா. ஜேகே ரொம்ப க்ரீப்பியாக சிரிச்சிட்ருக்காரு. ஜேகே கதவு திறங்க ஜேகே என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஜேகே ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோரை தட்டி டயர்டாயிடுறீங்க. ஸோ ஜேகே சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜேகே ப்ளீஸ் ஓப்பன் த டோர் ப்ளீஸ் ஜேகே, வேண்டாம் ஜேகே என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஜேகே ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க ஜேகே அப்படி சொல்கிறீங்க. அழுது டயர்டாகி அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. நான் எப்படி ரூமுக்கு வந்தேன், கீழே தானே இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கீழே போய் பார்க்குறீங்க ஜேகே எங்கேயாச்சும் இருக்காரான்ட்டு. ஸோ வீட்டை சுற்றி எங்கேயுமே காணும். ஸோ நீங்கள் அப்படியே வெளியே வந்து பார்க்குறீங்க. ஐ மீன் மெயின் கேட் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஜேகே வெளியில் போகல அப்படி சொல்லிட்டு நீங்கள் புரியுது. ஐ மீன் அவர் கார் அங்கே தான் இருக்குது. ஸோ உள்ளே தான் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பார்க்குறீங்க. ஸோ கார்டனில் லாஸ்ட் பக்கமாக உட்காந்துருக்காரு. ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போகிறீங்க. ஜேகே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக போய் ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம் நேற்று என் பேஸ்மெண்ட் கிட்டே என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறேன் அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஏன்டி வந்து என் உயிரை வாங்கிட்டுருக்க? இந்த பாரு, என்னைக்கு எனக்கு மூடு திரும்புதோ அன்றைக்கி உன்னையும் கொண்டுடுவேன். பரவாயில்ல ஜேகே, நீங்கள் என்ன கொண்டு கூட பரவாயில்ல, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு அந்த வேர்ட் புதுசாக இருக்குது. லைக் யாருமே இது வரைக்கும் அவர்கிட்ட அந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஜேகே ப்ளீஸ் என்ன வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் ஜேகே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபேஸ் அப்படி கப் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக கிட்ட போயிட்டு ஜேகேயோட நோஸ்லேயே அப்படி சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஃபோர்ஹெட் சீக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேக்கு அந்த ரொம்ப புதுசாக இருக்குது அந்த ஃபீல். நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிட்டே அவர் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே ஜேகேம்மா ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்கள், என்னன்னு சொன்னதானே தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு எதுவுமே புரியல ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே சொல்கிறேன் வயன், பிகாஸ் நான் பார்த்ததுலே நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால தான் எங்கள் அம்மா சொன்னப்போ கூட நான் வேண்டான்னு சொல்லலை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உன்னை மாதிரி பொண்ணுங்களும் இந்த உலகத்தில் இல்லை பையன். உன்னை மாதிரி நீ மட்டும்தான், மற்றவ எல்லாமே மோசமானவளுங்க, ஏமாத்துறவங்க. அதான் எனக்கு பிடிக்கல. ஏமாத்துற எந்த பொண்ணுங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்றது தான் என் எண்ணமே. இதோ நேற்று புருஷனை வச்சுக்கிட்டே கள்ளக்காதல். இதெல்லாம் தப்பு இல்லையா பையன்? செக்கே அதெல்லாம் தப்பு தான். ஆனால் அது நீங்கள் போலீஸ், நீ சொல்கிறது மாதிரி போலீஸ்லாம் வேஸ்டி, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. என் கையாலேயே அவனுங்களை கொலை பண்ணுறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜேகே இதெல்லாம் நல்லதில்லை ஜேகே, ப்ளீஸ் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்கிட்ட சொல்லுங்கள் ஜேகே ப்ளீஸ் சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே ஜேகே அவனோட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு உங்களால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. ஜேகேவும் ரொம்ப வெக்ஸ் ஆகிருப்பார். இல்லை வயன், என்னை ஏன் மாற்றிட்டாடி அவன்? இல்லை, நான் எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? அவ்வளோ லவ் பண்ணேன், என்னை ஏமாத்தினான், அதனால நான் அவளை கொலை பண்ணேன். இந்த மாதிரி ஏமாத்துற எந்த பொண்ணுங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட் அப்படியே ஜேகேவை ரொம்ப டைட்டாக பண்ணிக்கிறீங்க. அவரும் அழுதுகிட்டே
ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. ஸோ உங்களை அப்படியே இன்னும் டைட்டாக பண்ணிக்கிறாரு. ஜேகேம்மா ஒன்றும் இல்லை, போதும் போதும் ஜேகேம்மா, எனக்கு புரியுது, அவள் உங்களை ஏமாத்திட்டா, அதுதான் உங்களால் தாங்கிக்க முடியல, எனக்கு தெரியும் ஜேகே. ப்ளீஸ் இனிமேல் இதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஜேகே. அதை நாரிக்கல்ல உங்கள் கூடவே இருப்பேன் ஜேகே. இதோ இது பாரு, உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துருவேன் ஜேகே. ப்ளீஸு இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவும் ஃபயன், நீ என்னை ஏமாத்திருவல ஜேகே, என்ன ஜேகே இப்படி சொல்கிறீங்க? என் உயிரே போனாலும் நான் செத்தே போனாலும் என் ஜேகேவை நான் ஏமாற்ற மாட்டேன். ஸோ ஜேகே அப்படியே ஏஞ்சி நின்றுட்டு, இல்லை ஃபயன் இல்லை, யாரையும் நான் விட மாட்டேன் அப்படியே நீங்கள் பேக்கப் பண்ணிவிட்டு, இல்லை ஜேகே ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க, வேண்டாம் ஜேகே, இங்கே பாருங்கள் ஜேகே, நம்ம நம்ம போயிடலாம் ஜேகே, ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம். அதான் நீங்கள் அவளை கொண்டுட்டீங்கள ஜேகே, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ சடனாக நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறீங்க. வயன் 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 கேடியாச்சு அப்படி சொல்லி சங்குக்கு அப்படி தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிட்டு டாக்டருக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ டாக்டரும் வந்துடுறாங்க. என்னாச்சு ஜேகே? தெரியல டாக்டர், இதை பாருங்க ஜேகே, உங்கள் பிரச்சனையில் எதுக்கு உங்கள் ஒய்ஃபை எடுக்கிறீங்க ஷபா அப்படி சொல்லிட்டு டாக்டரும் போயிட்டு, ஆக்சுவலாக டாக்டருக்கும் ஜேகே பற்றி எல்லாமே தெரியும், அவர் தான் வந்து ஜேகேவோட பர்சனல் டாக்டர். ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை ஜேகே, நல்ல விஷயந்தான், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவர் இவ்வளோ நாள் பண்ண எல்லாத்தையுமே அடுத்த செகண்டில் மறந்துடுறாரு. அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை பார்க்க அப்படியே உள்ளே ஓடி வராரு. நீங்கள் எழுந்திரிச்சு ஜேகேவை பார்க்குறீங்க, அப்படியே ஜேகே வந்து உங்களை தூக்கி செம்மையாக சுற்றுறாரு. நீங்கள் ஜேகே போதும் ஜேகே, ஜேகே பயமாக இருக்குது ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே இறக்கிட்டு உங்கள் ஃபேஸு, கண்ணு, மூக்கு, வாய் எல்லா இடத்துலையும் அப்படி கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு அவரோட ஹாப்பினஸ் அவருக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுனே தெரியல. நிஜமாவாடி? நிஜமாவா? ஆமாம் ஜேகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட அக்ரெசிவாக பண்ணிட்டு இருந்தீங்களா, இப்போ இதை சொல்லியே ஆகணுமா? ஆமாம், நீங்கள் எப்பவுமே அக்ரெசிவாக தான் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் சிரிச்சிட்டு, சரி அப்போ இனிமேல் சாஃப்டாக பண்ணலாமா? அப்போது நீங்கள் என் மேலே ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இல்லை பாப்பா மேலே ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ்? இனிமேல் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன், என் மேலேயும் பாப்பா மேலேயும் ப்ராமிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் இங்கே இருப்பேன், இல்லைனா நான் இங்கேருந்து போயிடுவேன். வயன் சொன்னால் கேளுடி, அதெல்லாம் விட முடியாது. இல்லை ஜேகே, நீங்கள் பண்ணுறது தப்பு. உலகத்தில் எவ்வளோ பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரையும் கொல்லணும்னா இந்த பாதி உலகமே இல்லாமல் போயிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க ஜேகே, நான் சொல்கிறது கேளுங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஜேகே, நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், நான் மன்னிச்சிடுறேன், நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நாம் குழந்தை, நம்ம 3 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஜேகே, நான் சொல்கிறத கேளுங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் எதுவுமே பேசாமல் அப்படியே கீழே போயிடுறாரு. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கோம். ஜேகே உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. ஜேகே எதுக்கு எப்படி இருக்கீங்க? இப்போ பேசினா என்ன தான் வந்துச்சு? எந்த போவேன், ஒழுங்காக சாப்பிடு. ஜேகே நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரியாது, இதெல்லாம் வேணாம் ஜேகே, நான் சொல்கிறது கேளுங்க, நம்ம சிட்டி சைடில் எங்கேயாவது வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல ஜேகே, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் ஷபா சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. நீங்கள் நிஜமாவா? ஆமாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே இதெல்லாம் வேணாம் இல்லை, சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவும் சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே நீங்களும் ஜேகேவும் நைட் ஆகிடுது. ஸோ 2 பேரும் இப்போ ஒரே ரூமில் தான் இருக்கீங்க. ஜேகே உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. ஜேகே நான் தூங்கினதுக்கப்புறம் எந்த ஏஞ்சி போயிட மாட்டிங்களே? அதெல்லாம் போக மாட்டேன் நீ அம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ எப்படி ஒரு மிட் நைட் 2 o'clock இருக்கும். ஸோ கீழே ஜேகே அவரோட அந்த டெட் பாடிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. இனிமேல் இதை பண்ண முடியாது, எனக்குன்னு ஒரு குழந்தை, எனக்குன்னு ஒரு உலகம் வந்துருச்சு, இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சுட்டு இந்த பாடிஸ் எல்லாம் அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே மார்னிங் வழக்கம் போல் உங்கள் லைஃப் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்குவார். ஸோ அப்படி தான் நீங்கள் வீடும் ஷிஃப்ட் ஆகியிருப்பீங்க. ஸோ ஐ மீன் சிட்டியில் ஹாஸ்பிட்டல்ஸ், மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் வந்து என்விரான்மெண்டலாக இருக்க மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஜேகேவும் இப்போ ஆஃபீஸ்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐ மீன் ஜேகேவோட குரூப் ஆஃப் கம்பெனியை அவர் தான் இப்போ பார்த்துக்கிறாரு. ஸோ உங்கள் பார்வைக்கு ஜங்குக் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ணலை, பட் ஜங்குக் அதை விடலை. ஸோ அப்படியே ஒரு மிட் நைட் இருக்கும். ஸோ
12 மணி இருக்கும். நீங்கள் ஜேகேக்கு கால் பண்ணி டயர்டாகி தூங்கியிருப்பீங்க, பிகாஸ் ஜேகேக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து 5th மந்த் ப்ரெக்னென்ட். ஸோ நைட்டு 12 மணி இருக்கும். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நின்று ஒரு பையன்கிட்ட கால் பேசிட்டுருக்கா. என் புருஷன் வீட்டில் தான் இருக்கான், நான் என்ன பண்ண சொல்கிறேன், என்னால் இப்போலாம் வர முடியாது, என் புருஷன் போட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன், வாடி ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து. ஸோ அப்படியே அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ அவள் திரும்பி பார்த்துட்டு, இல்லை எனக்கு லிஃப்ட்லாம் வேணாம், நான் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இட்ஸ் ஓகே நான் அவங்க ட்ராப் பண்ணுறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் பேசுகிறாங்க. ஸோ அந்த பொண்ணும் சரி இந்த டைமில் பஸ்ஸு கிடைக்காது, நான் வேணால் அந்த கார் ஏறி பேசிட்டே போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு காரில் ஏறிட்டு அந்த பையன்கிட்ட பேசிட்டே வந்துட்டுருக்கா. ஒரு மாதிரி மார்க்கமாக பேசிட்டு வந்துட்டுருக்கா. அந்த காரை ஓட்டுறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ அந்த பொண்ணும் இல்லை நீங்கள் வேறு ரூட் போகிறீங்க, இந்த பக்கம் போங்க, இல்லை கரெக்டான ரூட் தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஹலோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஜேகே டக்குன்னு அந்த பொண்ணோட ஃபோனை பிடிங்கி அப்படியே வெளியே விசிறி அடிச்சிடறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன அவங்க அப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இதை நான் கொண்டு போக விரும்பல. ஜேகே வந்து எப்படின்னா ஒயனோட ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி தான். பட் ஜேகே வந்து அந்த விஷயத்தெல்லாம் விடலை, அவர் ஸ்டில் அப்படியே தான் இருக்கார். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டோரியை நான் அப்படியே முடிச்சிருக்கேன். ஸோ இது இன்னும் ஏற்றுட்டு போனால் அவ்வளோவா நல்லா இருக்காது. மேபி பேபி பிறக்கிற மாதிரியா இருக்க நான் ஸ்பெஷல் பார்ட்லாம் போடுறேன். உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் கேட்கலன்னா நான் போடலடா, பார்க்கலாம் நிறைய கமெண்ட் வருதான்னு பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட் கேட்குறீங்களோ நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்துலாம்டா. நான் அண்ட் தென் ஜர்னி ஆஃப் லவ் அதெல்லாம் இருக்குது பார்க்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நான் போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேணாம். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படி சொல்லுங்கள். ஸோ நானும் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறேன், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய்.